வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் ஜவ்வரிசியை ஒரு பேனில் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதை கழுவிட்டு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் தனியாக வேக வச்சுக்கலாம். இதுக்கு 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் போட்டுட்டு கை பொறுக்கிற சூடு, அதாவது லேசாக வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். கருகிராமல் லேசாக வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் அது கூட 1 ஸ்பூன் பச்சரிசி எடுத்து வச்சுருப்போம், அதையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்ல வெந்திருக்கும். இப்போ இந்த 200 கிராம் பருப்புக்கு அதே கப்பால் 3 பங்கு வெல்லம் எடுத்துக்கணும். அது போக ஒரு சின்ன துண்டு வெல்லமும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இதோ இந்த மாதிரி டோட்டலாக 650 கிராம் கிட்ட வரும். 600, ஆமாம், இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அந்த 200 கிராம் கப்பால் 2 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சா மட்டும் போதும். இப்போ இதுக்கு இந்த அரை மூடி தேங்காவை பால் எடுத்து நம்ம வச்சுக்கணும். இந்த பாயசத்துக்கு தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு வெல்லம் கரைஞ்சாச்சு, இதை எடுத்து வச்சுப்போம் தனியாக. இங்கே அந்த பருப்பு நல்லா வெந்து இருக்குது பாருங்கள். இப்படி தான் வெந்திருக்கும். நம்ம ஒரு இந்த கரண்டியால் கொஞ்சம் மசித்தோம்னா சூப்பராக வந்துடும். நல்ல வெந்து சூப்பராக இருக்குது. இங்கே ஜவ்வரிசியும் நல்ல வெந்து இருக்குது. நமக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக முத்து முத்தாக தெரியுது. நம்ம இப்போ இதெல்லாம் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்துப்போம். அதில் வெந்த பாசிப்பருப்பை சேர்த்துப்போம். அந்த குக்கரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இப்போ ஹாட் வாட்டர் ஊற்றினா நல்லாயிருக்கும், அலசி அதில் சேர்த்துப்போம். இப்போ வெந்த ஜவ்வரிசியையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆனில் தான் இருக்கும், நம்ம ஸ்லோவில் வச்சுப்போம், சிம்மில். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வெல்லத்தை நல்லா வடிகட்டி அதில் சேர்த்துப்போம். இனி இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த வெள்ளை வாசனம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம அப்போ வெல்லத்தை லேசாக கரையை தான் வச்சுருப்போம். ஸோ அந்த பச்சை வெள்ளை வாசம் போகணும். அதளவுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பால் கட்டியாக எடுத்து வச்சுருப்போம், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் 1 கப்பு வந்திருக்கு. அதை அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ லேசாக கொதி வந்தால் போதும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு வாசனைக்கு 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும் சாப்பிட்டா. வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு லேசாக கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நேரம் போக போக நல்லா திக்காயிடும். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இப்போ இந்த பாயசம் நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயசத்துக்கு நம்ம கிட்டே நின்றுக்கணும். ஸ்டவ்வை நல்ல சிம்மில் வச்சுக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாயசம் ஏற்கனவே நல்லா கொதிச்சாச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றிருக்கனால ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்து அது உருகுனதும் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருப்போம், அதை நல்லா ஃப்ரை பண்ணி பாயசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்தியான டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த பாயசத்தை அப்படியே சாப்பிட்லாம், இது கூட பழம் வச்சு சாப்பிட்லாம், அப்பளம் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.